டு ரேவாஸ் ஆர்ட்ஸ். இன்னைக்கு A4 சைஸ்ல ஒரு பேப்பர் எடுத்து வச்சிருக்கேன். இந்த பேப்பர் யூஸ் பண்ணி தான் நம்ம ஒரு கிராஃப்ட் பண்ண போறோம். இதுக்காக இந்த பேப்பர நான் வந்து 20 சென்டிமீட்டருக்கு இருக்கிற மாதிரி ஒரு ஸ்கொயர் ஷேப்ல நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நான் ஒயிட் பேப்பர் எடுத்திருக்கேன்ல, உங்களுக்கு வேணும்னா நீங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது கலர் பேப்பரோ அல்லது பிளாக் கலர்ல இந்த ஃப்ரேம் வேணும்னா, நீங்க பிளாக் கலர்ல இருக்கிற மாதிரியான பேப்பர் நீங்க எடுத்துக்கோங்க. ஹோம்மேடா கலர் பேப்பர் செஞ்சு வச்சிருந்தீங்கன்னா, அத கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். நான் இது செய்றதுக்காக சாதாரண ஒயிட் பேப்பர் தாங்க யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்க சார்ட் பேப்பர்ல கூட நீட்டா கட் பண்ணிட்டு இதே மாரி செய்யலாம். அப்படி செஞ்சீங்கன்னா, இது நல்லா ஸ்ட்ராங்காவே இருக்கும். இப்போ வந்துட்டு ஸ்கேல் யூஸ் பண்ணிட்டு ஒரு 4 சென்டிமீட்டர் இருக்கிற மாதிரி இந்த கார்னர்ல 4 சைடும் வச்சு நான் வந்து மெஷர் பண்ணிக்கிறேன். அடுத்து நம்ம இப்படி மார்க் பண்ணி வச்சத ஜாயின் பண்ணி லைனா போட்டுக்கலாம். அப்படி பார்த்தீங்கன்னா, ஒரு 4 லைன் நம்ம போடுவோம். சென்டர்ல மட்டும் ஒரு ஸ்கொயர் ஷேப் வர மாதிரி இருக்கும். இப்படி மார்க் பண்ணி நம்ம லைன் வரைஞ்சதுக்கப்புறம், நடுவுல இருக்கிற ஸ்கொயர் ஷேப் இருக்கு இல்லையா? அத மட்டும் நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. இப்போ அவுட் சைட்ல வச்சு ஒரு சென்டிமீட்டருக்கு நான் மார்க் பண்ணிக்கிறேன். இந்த மாரி மார்க் பண்ண பிறகு, நம்ம வந்து நீட்டா லைன் போட்டுக்கலாம். இதே மாதிரியே 4 சைட்லயும் ஒவ்வொரு சென்டிமீட்டருக்கு மார்க் பண்ணிட்டு, நீட்டா லைன் போட்டு எடுத்து வச்சுக்கணும். நம்மளோட சப்ஸ்கிரைபர் சிலர் வீடியோல நேம் சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. நான் வந்து இன்னைக்கு கொஞ்சம் பேரோட நேம் தான் எழுதி வச்சிருக்கேன். இதில யாரோட பேராவது மிஸ் ஆயிருந்துச்சுன்னா, இந்த வீடியோக்கு கீழ இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல உங்களோட நேம் சொல்றேன். யூனுஸ், ஜெயஸ்ரீ, சிவஸ்ரீ, பிரியதர்ஷினி, பூர்வஜா, ஸ்ரீ, அர்ச்சனா, தீபாஸ்ரீ, சுபஸ்ரீ, ஜே மீனாட்சி. உங்க எல்லாருக்கும் ரொம்ப பெரிய ஹாய் குட்டீஸ். தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட். இப்போ இது மாரி 4 சைட்லயும் நம்ம மார்க் பண்ணி வச்சிருக்கோம்ல, இதில வந்துட்டு 2 சைட்ல மட்டும் 1 சென்டிமீட்டருக்கு மெஷர் பண்ணி 2 சைட்ல லைன் வரைஞ்சுக்கணும். இப்போ வீடியோல பாருங்களேன். இப்போ வந்து ஒரு இது நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். அதுக்கு ஆப்போசிட்ல உள்ளதையும் இதே மாதிரி நான் வந்து ஒவ்வொரு சென்டிமீட்டர் 2 சைட்லயும் மார்க் பண்ணிட்டு லைன் போட்டிருக்கேன். அடுத்து ஒரு 8 இடத்துல சின்னதா மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ இத நம்ம கட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட்டு வந்து 4 சைட்லயும் இருக்கிற இந்த ஸ்கொயர் ஷேப் இருக்கு பார்த்தீங்களா? இத வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துறலாம். இத கட் பண்ண பிறகு நம்ம மார்க் பண்ணியிருக்கோம்ல, அத நம்ம கட் பண்ணணும். இப்படி மார்க் பண்ணத கட் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்து கட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சிருக்கேன். அடுத்து நான் ஒரு ஸ்கேல் யூஸ் பண்ணிட்டு, நம்ம ஏற்கனவே மார்க் பண்ணி வச்சிருக்கோம்ல, அத வந்து நீட்டா மடிச்சு விட்டுக்கிறேன். இப்படி ஃபோல்ட் பண்ணும்போது ஸ்கேல் வச்சு ஃபோல்ட் பண்ணோம் அப்படின்னா, இது நல்லா பாக்ஸ் மாதிரி நம்ம ஒட்டும்போது கரெக்ட்டா வரும். இல்ல இந்த மாரி ஸ்கேல் வைக்காம டைரக்ட்டா கூட நீங்க இத நீட்டா மடிச்சு விட்டுக்கலாம். இப்போ வந்து இந்த மாரி 4 சைட்லயும் மடிச்சு விட்டுக்கிறேன். இத நீங்க ஃபோல்ட் பண்ணும்போது எவ்வளோ பெர்ஃபெக்ட்டா நீங்க ஃபோல்ட் பண்றீங்களோ, அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க இந்த கிராஃப்ட் வந்து உங்களுக்கு ரிசல்ட் சூப்பரா குடுக்குங்க. அதுக்காக தான் நீங்க நல்லா நீட்டா ஃபோல்ட் பண்ணிக்கோங்கன்னு சொல்றேன். இப்போ இந்த மாரி ஃபோல்ட் பண்ணதுக்கப்புறம், ஃபர்ஸ்ட்டு இருக்கு பாருங்க, இந்த ஃபோல்டிங்ல மட்டும் தான் நம்ம க்ளூ அப்ளை பண்ணணும். இதுக்கு கீழ ஒரு 3 ஃபோல்டிங் இருக்கும். அதுலலாம் வந்துட்டு க்ளூ படவே கூடாது. இப்போ ஃபர்ஸ்ட் இருக்குல்ல, இதில மட்டும் இந்த மடிப்புல மட்டும் நான் வந்து க்ளூ ஸ்டிக் எடுத்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஒருவேளை நீங்க ஃபெவிகம், ஃபெவிகால் மாதிரியான க்ளூ அப்ளை பண்றீங்கன்னா, கொஞ்சமா மட்டும் நீங்க கையில எடுத்துட்டு நீங்க அந்த க்ளூ அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இத ஃபோல்ட் பண்ணிட்டு ஒரு பாக்ஸ் மாதிரி ஸ்கொயர் ஷேப்ல வர மாரி வச்சு நான் ஒட்டியிருக்கேன். இதே மாதிரியே 4 சைட்லயும் கொஞ்சமா க்ளூ அப்ளை பண்ணிட்டு, இப்டி மடிச்சு நம்ம ஒட்டிக்கணும். அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள். இப்போ இந்த ஃப்ரேம் ரெடி ஆயிருச்சு. இத வந்து நீங்க ஃபோட்டோ ஃப்ரேமா யூஸ் பண்ணலாம். மோட்டிவேஷனல் குவாட்ஸ் ஏதாவது எழுதிட்டு அத வந்து நீங்க ஸ்டிக் பண்ணி வைக்கலாம். இல்லன்னா வேற ஏதாவது கிராஃப்ட் பண்ணி கூட நீங்க இதுக்குள்ள வச்சு நீங்க வால் டெக்கரா யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப நான் வந்து இந்த பாக்ஸ் மாதிரி இருக்கிற ஃபோட்டோ ஃப்ரேம்க்குள்ளக்க வைக்கிறதுக்காக ஒரு சின்ன சைஸ்ல ஸ்கொயர் ஷேப்ல ஒயிட் பேப்பர் கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் டிரான்ஸ்பரண்டா இருக்கிற ஒரு பிளாஸ்டிக் ஷீட் எடுத்துட்டு, அதுல எனக்கு பிடிச்ச கலர்ல இருக்கிற மாதிரியான ஸ்கெட்சஸ் எல்லாம் எடுத்து இந்த மாரி கொஞ்சம் கொஞ்சம் போட்டு விட்டுக்கிறேன். நம்ம இந்த கலர் தான் யூஸ் பண்ணணும்னு எந்த கட்டாயமும் இல்ல. நம்மளுக்கு பிடிச்ச கலர்கள நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல டைரக்ட்டா நீங்க வாட்டர் கலர்ல பேலட்ல வச்சிருக்கீங்க அப்படின்னா, அந்த கலர் யூஸ் பண்ணிட்டு கூட நீங்க வந்து இதே மாதிரி செய்யலாம். இப்படி கலர் பண்றதுக்காக நான் ஸ்கெட்ச் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்க மார்க்கர் யூஸ் பண்ணலாம். பிரஷ் பென் இருந்ததுன்னா யூஸ் பண்ணிக்கலாம். இல்லன்னா ஹைலைட்டர்ஸ் இருந்துச்சுன்னா, அத கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அங்கங்க சில கலர்கள எடுத்து நான் போட்டு விட்டுருக்கேன். அடுத்து இதுக்கு மேல கொஞ்சமா நான் வந்து தண்ணி எடுத்து தெளிச்சு விட்டுட்டேன். இப்போ இதுக்கு மேல நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சிருந்தோம்ல, அந்த பேப்பர் எடுத்து அப்படியே இதுக்கு மேல வச்சிருக்கேன். நம்ம போட்ட கலர்லாம் இந்த பேப்பர்ல ஒட்டுன பிறகு, இத நம்ம எடுத்து காய வச்சிரலாம். இது நல்லா காஞ்சதுக்கப்புறம், இதில உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது குவாட்ஸ் நீங்க எழுதிக்கலாம். இல்லன்னா பாசிட்டிவான வேர்ட்ஸ் இருக்கிற மாரி நீங்க எழுதி வைக்கலாம். இல்ல பிளாக் கலர்ல இருக்கிற பிட் பென் யூஸ் பண்ணிட்டு, ஏதாவது சின்ன சைஸ்ல டூடில்ஸ் வரைஞ்சிட்டு, அது கூடவே நீங்க ஏதாவது எழுதி வைக்கலாம். இப்போ நான் ஒரு மார்க்கர் யூஸ் பண்ணிட்டு, பாசிட்டிவ் வைப்ஸ் ஒன்லி அப்படின்னு நான் எழுதிக்கிறேன். பாசிட்டிவ்ங்கிறதையும், ஒன்லிங்கிறதையும் மட்டும் கொஞ்சம் பெரிய லெட்டர்ல எழுதியிருக்கேன். வைப்ஸுங்கிறது கொஞ்சம் சின்ன லெட்டர்ஸ்ல வர மாரி எழுதியிருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபர்ஸ்ட்டு ரஃப்பா எழுதிட்டு, அதுக்கப்புறம் நல்லா டார்க்கா பிளாக் கலர் இருக்கிற மாரி நான் வந்து ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்கேன். நீங்க Googleல சர்ச் பண்ணாலே வால் டெக்கர் மாதிரி யூஸ் பண்ணக்கூடிய பாசிட்டிவ் குவாட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ஃப்ரேம் எல்லாமே உங்களுக்கு வரும். நீங்க அதில இருக்கிற குவாட்ஸ் ஏதாவது கூட நீங்க எழுதிக்கலாம். இப்படி எழுதினதுக்கப்புறம் நம்ம ஏதாவது டெக்கரேஷன் கூட பண்ணலாம். இல்ல ஏதாவது ஸ்டிக்கர் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா, அத கூட நீங்க ஒட்டி வைக்கலாம்.
ஆனா நான் வந்து எதுவுமே பண்ணலங்க. இத அப்படியே எழுதிட்டு, இதில க்ளூ ஸ்டிக் யூஸ் பண்ணிட்டு, க்ளூ அப்ளை பண்ணிட்டு, இத எடுத்து அப்படியே அந்த ஃப்ரேம்ல வச்சு ஒட்டப் போறேன். ஒட்டும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்து ஒட்டிக்கணும். ஏன்னா, இதில சுருக்கங்கள் வந்துருச்சு அப்டின்னா பார்க்குறதுக்கு அவ்வளோ நல்லா இருக்காது இல்லையா? அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்து நம்ம ஒட்டி விடணும். இப்ப நான் இத நீட்டா ஸ்டிக் பண்ணிட்டேன். இத வந்து நீங்க டேபிள் மேல வச்சு ஒரு டெக்கார் மாரி யூஸ் பண்ண போறீங்க அப்டின்னா, இதுக்கு பின்பக்கத்தில வந்துட்டு கார்ட்போர்ட் பீஸ் யூஸ் பண்ணியோ, இல்ல சார்ட் பேப்பர் யூஸ் பண்ணியோ ஒரு ஸ்டாண்ட் மாதிரி செஞ்சு அத ஸ்டிக் பண்ணிட்டு நீங்க அதுக்கு மேல வச்சுக்கலாம். இத நீங்க வால்ல ஸ்டிக் பண்ண போறீங்க அப்டின்னா, இத அப்படியே பின்னாடி திருப்பி வச்சுட்டு, டபுள் சைடட் ஒட்டக்கூடிய டேப் இருக்கும் இல்லையா? மவுண்டிங் டேப். அந்த டேப் யூஸ் பண்ணிட்டு, நீங்க அங்கங்க ஒரு 4 சைட்லயும் கார்னர்ல மட்டும் ஒட்டிட்டு, அத பிரிச்சுட்டு நீங்க வால்ல ஸ்டிக் பண்ணிக்கோங்க. வால்ல ஹேங் பண்ணி வைக்கிற மாரி வேணும்னா, நீங்க இதுக்கு பேக் சைட்ல ஒரு த்ரெட் எடுத்து அத ஸ்டிக் பண்ணிட்டு, அத எடுத்து அப்படியே நீங்க வந்து வால்ல ஹேங் பண்ணி வைக்கலாம். அவ்வளோதாங்க. இந்த கிராஃப்ட் உங்களுக்கு புடிச்சிருந்ததுன்னா, வீடியோக்கு லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு வீடியோ ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.